கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அலை போல திரண்டாங்க. அந்த நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் போதுமான நடவடிக்கை எடுக்கலை என்பதே முதல் குற்றச்சாட்டு. விஜய் நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்தது, பெரிய இடங்கள் காலியாயிருந்தும் ஏன் அதை பயன்படுத்தவில்லை என்ற கேள்விகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து எழுந்து வருது. இந்த வழக்கை சரிவர விசாரிக்கும் நீதிபதி ஏன் சரியாக முன்னேற்பாடுகள் செய்யலை என்று பலமுறை வினவியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால் கட்சி தொண்டர்கள் பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. நேற்று கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் மீண்டும் சினிமாவுக்கே வந்துடுங்க, அரசியல் நமக்கு செட் ஆகாது என விஜயை அவர் வீடியோ மூலமாக சொன்னதாக ஒரு நியூஸ் பரவி கொண்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் குற்றச்சாட்டு மழை பொழியுது. ஆதவ் அர்ஜுன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கலவரத்தை தூண்டும் வகையில் கருத்து வெளியிட்டது இந்த சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கியிருக்கு. மத்திய அரசின் முக்கிய எம்பிகள் கரூருக்கு வந்து நிலைமையை நேரில் பார்வையிட்டாங்க. அங்கு அண்ணாமலை விபத்து எப்படி நடந்தது என்பதை விரிவாக விளக்கினார். இதே வேளை விஜய் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியாகியது. அதில் இனி எந்த நிகழ்ச்சிகளுக்கும் மறு அறிவிப்பு வரவரும் நடத்தப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது கட்சியின் எதிர்கால நடவடிக்கை குறித்து கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் சொன்னதுனால தான் விஜய் தொடர்ந்து அவரோட அரசியல் பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகலை எனவும், தொடர்ந்து அவர் அரசியலை விட்டு வெளியே போக போகிறார் எனவும் அரசல் புரசலான நியூஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 41 பேர் பலியான விபத்து சாதாரண தவறல்ல. கட்சியின் முக்கிய தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால் விஜய் ஒரு கட்சி நடத்த முடிகிறதா அல்லது இது அவரின் அரசியல் கனவு தடையா என்ற கேள்வி ரசிகர்களிடம் அரசியல் வட்டாரங்களிடம் எழுந்து வருது. இந்நிலையில் இயக்குனர் பேரரசு விஜய் எப்போதும் தொண்டர்களை குடும்பமாக கருதுகிறாரு. யாரும் உயிரிழக்க வேண்டும் என்று அவர் நினைக்க மாட்டார். அவர் கஷ்டத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம் என்று உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருந்தார். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதுமே பேசும் பொருளாக மாறியிருக்கு. அதாவது என்னுடைய அன்பு பையன் மாதிரி இருக்கும் விஜய் அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசியல் என்பது அது மிகப்பெரிய விஷயம். அதில் ஆரம்பத்திலே போய் சாதிக்க நினைச்சா அது முடியாது. மக்களை என்றுமே நாம் பாதுகாக்காமல் விட்டுவிடக்கூடாது. அதனால் அரசியல் நமக்கு செட் ஆகாது என விஜய்க்கு ஏற்கனவே சொன்னதாகவும் தற்போதும் அதையே தான் ரஜினி சொல்லியிருக்காரு. இதை விஜய் கேட்டு ஃபாலோ பண்ணுவாரா இல்லை மீண்டும் அரசியலில் அவருடைய அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவாரா என்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனாலும் தாவேகாவின் விஜய் ஆட்டத்தை கண்டுள்ளார் மட்டும் என்பது உண்மைபூர்வமாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நிகழப்போகுதுன்னு இனி வரும் காலங்களில் நாம் பார்ப்போம். நீங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.